சால்வ் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ். ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஒரு ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கலுக்கான பேசிக்கே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் கான்செப்ட்டில் வந்து ரொம்பவே தரவாக இருக்கணும். செகண்ட், லேர்ன் ஃபார்முலா. ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸில் நீங்கள் ரொம்பவே தரவாக இருக்கணும். அந்த ஃபார்முலா எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணுன்றதுலையும் கிளியராக இருக்கணும். தேர்ட், அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். ஒரு கொஸ்டினில் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் படிக்கணும். அந்த ஸ்டார்டிங் டு எண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்றது தெரிஞ்சால் உங்களால் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கலாக அப்ரோச்சே பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த், விஷுவலைஸ் தி கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங்னா நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு பால் வந்து கீழ் நோக்கி வருது அப்படின்றத நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், திங்க் த கான்செப்ட் யூஸ்ட் இன் தி கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி எடுத்துகிட்டோன்னா ஒரு பால் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோன்னா அதுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் அதை யூஸ் பண்ண அந்த கொஸ்டினுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த 5 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.